السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى، والصلاة والسلام على عباده الذين اصطفى. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. صدق الله العليم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாமும் சாந்தியும் ஈருலக சர்தார் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபியின்கள், தபஅ தாபியின்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் அல்லாஹுவால் பரக்கத்தாக்கப்பட்ட ரஜபுடைய மாதத்தின் இறுதி வாரத்திலே அமர்ந்திருக்கின்றோம். இந்த ரஜபுடைய மாதம் அல்லாஹ் 12 மாதங்களில் ஒரு மாதம் கண்ணியமாக்கினானே, அந்த மாதம்தான் இந்த ரஜபுடைய மாதம். அல்லாஹ் வானம் பூமி படைக்கப்பட்ட நாளில் வருடங்களுக்கு 12 மாதங்களை அல்லாஹ் நிர்ணயித்து அதில் 4 மாதங்களை கண்ணியமான மாதம் என்பதாக அல்லாஹ் சொன்னான். அந்த 4 மாதங்களில் 3 மாதங்கள் தொடர்ச்சியாக வரக்கூடியவை. 4வதாக ஒரு மாதம், அது ரஜபுடைய மாதமாக நாம் இருக்கக்கூடிய இந்த மாதமாக இருக்கின்றது. இந்த மாதத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியதற்கு உலமாக்கள் எத்தனையோ விளக்கங்கள் சொன்னாலும் கூட இதில் அதிகமாக நாம் சிந்திப்பது என்னவென்று சொன்னால், அல்லாஹ் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை மிஅராஜ் என்று சொல்லக்கூடிய அந்த பயணத்திற்கு அழைத்து சென்ற நிகழ்ச்சி இந்த மாதத்தில் நடந்திருக்கின்றது என்ற காரணத்திற்காக இந்த மாதத்தை அல்லாஹ் கண்ணியமாக்கியிருக்கின்றான் என்பதாக பெரும்பான்மையான உலமாக்களுடைய கருத்தாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இன்று ரஜப் மாதத்தின் 27வது பிறையில் மிஅராஜ் இரவில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த மிஅராஜ் இரவை குறித்து அல்லாஹ் தஆலா 15வது ஜுஸுடைய ஆரம்ப வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது சுப்ஹானல்லதி, அல்லாஹ் சொல்லும் பொழுது சுப்ஹானல்லாஹ் என்பதாக சொல்லுகின்றான். நமக்கு ஏதாவது ஒரு ஆச்சரியமான செய்தியை கேள்விப்பட்டோம் என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ் என்பதாக சொல்லுவோம். அதுபோன்று அல்லாஹ் தஆலா சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், பரிசுத்தமான அந்த அல்லாஹ் எத்தகையவன் என்று சொன்னால், தன்னுடைய அடியானை அல்லாஹ் பைத்துல் ஹரமிலிருந்து பைத்துல் அக்ஸாவிற்கு அல்லாஹ் தஆலா கொண்டு சென்றான் என்பதாக இந்த வசனம் சொல்லுகின்றது. பைத்துல் ஹரம் என்பது மக்காவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராம். பைத்துல் அக்ஸா என்பது பலஸ்தீனில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ். இந்த இரண்டை குறித்து தான் அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லுகின்றான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த பைத்துல் ஹராமிலிருந்து பைத்துல் அக்ஸாவிற்கு சென்றார்களே, அந்த பிரயாணத்தை மாத்திரமே அல்லாஹ் இந்த சூறாவிலே சொல்லுகின்றான். இன்னொரு சூறாவிலே அல்லாஹ் தஆலா வன் நஜ்ம் என்று சொல்லக்கூடிய அந்த சூறாவிலே தான்
அல்லாஹ் மிஅராஜுடைய பயணத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். கிட்டத்தட்ட 20 வசனங்களிலே அல்லாஹு தஆலா நபி அவர்கள் மிஅராஜுக்கு சென்று என்னென்ன கண்டார்கள் என்பதை எல்லாம் அல்லாஹ் அந்த வன் நஜ்ம் என்று சொல்லக்கூடிய சூறாவில் சொல்லுகின்றான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுடைய சகோதரி வீட்டிலே படுத்திருந்தார்கள். அந்த சமயத்திலே ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எழுப்பி கொண்டு சென்று ஜம்ஸமுடைய நீரால் அவர்களுடைய இருதயத்தை கழுவி சுத்தப்படுத்தினார்கள். ஜம்ஸமுடைய நீரால் அவர்களுடைய இருதயத்தை கழுவி சுத்தப்படுத்தினார்கள். சுத்தப்படுத்தியிருக்க பிறகு பாலையும் மதுவையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள். பாலையும் மதுவையும் அவர்களுக்கு முன்னால் கொடுக்கப்பட்டது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதுவை விட்டுவிட்டு பாலை அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். அப்போ ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொன்னார்கள், நீங்கள் நடுநிலையானதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டீர்கள். நீங்கள் மதுவை தேர்ந்தெடுத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் எப்படி யூதர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து அவர்களுடைய நபி அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களை எல்லாம் கொலை செய்து அவர்களுடைய பேச்சுக்கு மாறு செய்தார்களோ அதுபோல் உடைய சமுதாய மக்களும் மாறியிருப்பார்கள். நீங்கள் அதற்கு மாறாக பாலை தேர்ந்தெடுத்துக் கொண்டீர்கள். அல்லாஹ் உங்களையும் ஒரு சமுதாயத்தையும் அல்லாஹ் நடுநிலையானவர்களாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். நீங்கள் தான் சிறந்த உம்மத் என்பதாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான் என்பதாக ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொல்வார்கள். அதன் பிறகு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு அழைத்து வந்து அங்கிருந்து பிரயாணம் செய்வதற்காக வேண்டி புராக் என்று சொல்லக்கூடிய ஒரு வாகனம், அது சோனோலோகத்திலிருந்து அல்லாஹ் அனுப்பினான். நபிக்காக வேண்டி அனுப்பப்பட்ட வாகனம் அந்த வாகனம். இந்த வாகனத்தை பற்றி சொல்லுகின்ற போது இந்த வாகனத்துடைய வீரமும் அந்த வாகனத்துடைய வேகமும் எவ்வளவு இருக்கும் என்று சொன்னால் அதனுடைய பார்வையுடைய முடிவு எங்கே இருக்குமோ அதுதான் அதனுடைய ஒரு அடி என்பதாக சொல்லுவார்கள். அந்த வாகனத்துடைய பார்வையுடைய முடிவு எங்கே இருக்குமோ அதுதான் அதனுடைய ஒரு அடியாக இருக்கும் என்பதாக சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு வேகமாக செல்லக்கூடிய வாகனம் தான் புராக் என்று சொல்லக்கூடிய வாகனம். அந்த வாகனம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் அது கோவேரி கழுதையை விட பெருசாகவும் இருக்காது, கழுதையை விட சிறுசாகவும் இருக்காது, நடுத்தரமான ஒரு பிரயாணி ஒரு வாகனம். அந்த வாகனத்திலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை மஸ்ஜிதுல் ஹராமிலே அவர்களை ஏற்றிக்கொண்டு அந்த வாகனம் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு செல்கின்றது. இந்த செய்தியை ஹதீஸ் நபி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சஹாபாக்கள் சொல்லுகின்ற போது சொல்லுவார்கள், அல்லாஹு தஆலா இது ஒரே ஒரு வினாடி நடத்தி காட்டினான். ஒரே ஒரு வினாடி நடத்தி காட்டினான். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்கள் படுத்திருந்த அந்த வாயுடைய சூடு கூட தணியவில்லை. அவர்களுடைய வீட்டை விட்டு வெளியே செல்லுகின்ற பொழுது தாப்பால் ஆடியது, அந்த தாப்பால் ஆடியது நிற்கவில்லை. அதற்குள்ளாக இங்கிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு சென்று பைத்துல் முகத்தஸுக்கு சென்று அங்கிருந்து 7 வானத்தையும் கடந்து அங்கே அல்லாஹ்வையும் சந்தித்து வந்தார் என்று சொன்னால் யாரால் நம்ப முடியும்? ஒரே ஒரு வினாடியில் ஒரே ஒரு நிமிடத்தில் இவ்வளவு பெரிய நிகழ்ச்சிகளை செய்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அங்கே இஸ்ரா என்று சொல்லக்கூடிய பிரயாணம் மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சென்றார்களே, செல்லக்கூடிய வழியிலே என்னென்னெல்லாம் பார்த்தார்களோ அதையெல்லாம் நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதே போன்று பைத்துல் முகத்தஸிலிருந்து வானலோகத்திற்கு செல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு வானத்திலையும் யாரையெல்லாம் சந்தித்தார்கள் அதையும் சொல்லுகின்றார்கள். அதன் பிறகு நபி அவர்கள் 7 வானத்தையும் கடந்து சித்ரத்துல் முன்தஹா அதை அடைந்து
அதன் பிறகு அல்லாஹ்வை சந்திக்கின்றார்கள், சுவனத்தை சந்திக்கின்றார்கள், நரகத்தை சந்திக்கின்றார்கள். அங்கு நடக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்த்துவிட்டு அதையெல்லாம் சொல்லுகின்றார்கள். ஆனால் இது அனைத்தையும் ஒரே ஒரு இரவிலே செய்ய முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது. இதையெல்லாம் செய்வதற்கு ஒரு நாள் என்று சொன்னாலும் முடியாது, ஒரு வாரம் என்று சொன்னாலும் முடியாது, ஒரு மாதம் ஒரு வருடம் என்று சொன்னாலும் முடியாது. நபி அவர்கள் ஒரு வாரமாக நான் சென்று இதை பார்த்துவிட்டு வந்தேன் என்று சொன்னால் கூட நாம் நம்புவதற்கு கொஞ்சம் யோசனை இருக்கின்றது. ஆனால் நபி அவர்கள் ஒரு வாரம் என்பதாக சொல்லவில்லை, ஒரு நாள் என்பதாக சொல்லவில்லை, ஒரு மணி நேரம் என்பதாக சொல்லவில்லை, ஒரே ஒரு வினாடியில் பார்த்துவிட்டு வந்ததாக சொன்னார்கள். அதனால்தான் அந்த மக்கா குறைஷிகள் அவர்களை இழிவுபடுத்தினார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை அவர்கள் கேவலமாக பார்த்தார்கள். அந்த சமயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உற்ற தோழராகிய அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறைஷி காஃபிர்கள் சென்று, உன்னுடைய நண்பர், உன்னுடைய நபி என்று சொல்லக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி புதுசாக சொல்லுகின்றார், உனக்கு தெரியுமா என்று கேட்கின்றார்கள். என்ன என்பதாக கேட்கும் பொழுது குறைஷி காஃபிர்கள் சொல்லுவார்கள், உங்களுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து பைத்துல் முகத்தஸ் பலஸ்தீனில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கு சென்று அங்கிருந்து 7 வானத்தையும் கடந்து அல்லாஹை சந்தித்து விட்டு வந்தாராம். அதுவும் அவர் படுத்திருந்த பாயுடைய சூடு தணிவதற்கு முன்னால் சென்றுவிட்டு வந்துவிட்டார் என்பதாக சொல்லுகின்றார். இதை நம்மால் எப்படி நம்ப முடியும்? இது கற்பனை அல்லவா என்பதாக அவர்கள் கேட்டார்கள். அப்போது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் உங்களிடம் சொன்னார்களா? ஆம், அவர்தான் சொன்னார். அப்படி என்று சொன்னால் அது சதக்க, அது உண்மை என்பதாக சொன்னார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார் என்று சொன்னால் அது உண்மை என்பதாக சொன்னார்கள். ஏன் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை உண்மை என்பதாக நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்கின்ற போது அவங்க சொல்லுவார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து கொண்டு எங்கேயோ நடக்கக்கூடிய போர்களிலே யாரெல்லாம் ஷஹீதாக்கப்படுவார்கள், எப்படி ஷஹீதாக்கப்படுகின்றார்கள், அவர்களை யாரெல்லாம் தாக்குகின்றார்கள் என்ற செய்தியெல்லாம் இங்கிருந்து கொண்டு சொல்லும் பொழுது அவர்களால் 7 வானத்தையும் கடந்து அல்லாஹ்வை சந்திக்க முடியாதா என்பதாக கேட்டார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லுகின்ற பொழுது லகத் ஜாஅக்கும் ரசூலும் மினல்லாஹி நூறும் வ கிதாபும் முபீன் என்பதாக சொல்லுவார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா 100 கிதாபும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதாக சொல்லுகின்றார். நபி அவர்களை 100 என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அந்த 100 என்று சொன்னால் ஒளி. இன்னைக்கு விஞ்ஞானிகள் சொல்லுவார்கள், ஒளியுடைய வேகம் எந்த அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால் ஒரு வினாடியில் ஒளியுடைய வேகம் சுமார் 86,282 அடி, 86,282 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒளிவுடைய வேகம் இருக்கும் ஒரு நிமிடத்திற்கு முதலாக சொல்லுவாங்க. ஒளிவுடைய வேகம் அவ்வளவு. அந்த ஒளிவுடைய வேகத்தை இந்திய விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு சொல்லுகின்றார்கள். அந்த ஒளிதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், நபி அவர்களை நூர் என்பதாக சொல்லுகின்றான். அந்த நபி என்று சொல்லக்கூடிய அந்த நூரை அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் நூறு சமாவாத்தி வல்லாரும் அல்லாஹ் நூர் என்பதாக சொல்லப்படுகின்றது. அந்த அல்லாஹ் நூறாக இருந்து கொண்டு அழைக்கின்றான். அழைத்து செல்வது யாரு? அதுவும் மலக் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம். அவர்களும் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள். இந்த 3 ஒளிகளும் சேர்ந்துதான் அல்லாஹ்வை சந்திக்கின்றது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஒளி,
அவர்களை அழைத்து செல்வது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம், அவர்களும் ஒரு ஒளி. யாரிடம் அழைத்து செல்கின்றார்கள்? அல்லாஹ்விடம் அழைத்து செல்கின்றார்கள், அவனும் ஒரு ஒளி. இந்த ஒளி எவ்வளவு வேகமாக இருக்கும் என்பதற்கு இன்றைய விஞ்ஞானிகள் இதுவெல்லாம் கணக்கு போட்டு சொல்லுகின்றார்கள். அப்படி என்று சொன்னால் அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே எத்தனையோ அற்புதங்களை பல நபிமார்களுக்கு அல்லாஹ் காண்பித்து கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 9 அற்புதங்களை அல்லாஹு தஆலா கொடுத்தான். முஅஜிசாக்களை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்தான். அதிலே அவர்கள் தன்னுடைய கையை அக்குளில் வைத்து எடுத்தார் என்று சொன்னால் அந்த கை பளிர் என்பதாக ஒளியால் மின்னிக் கொண்டிருக்கும். அவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய அசாவை கீழே போட்டார் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு பாம்பாக படம் எடுக்கும். அதே போன்று ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹு தஆலா சில அற்புதங்களை அல்லாஹு தஆலா கொடுத்தான். அதையெல்லாம் தாண்டி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு எல்லா அற்புதங்களையும் காட்டிலும் மிக உயர்ந்த ஒரு அற்புதமாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் நபி அவர்களை மிஅராஜிற்கு அல்லாஹ் அழைத்தார். இன்னைக்கு மிஅராஜிற்கு போன செய்தியை நம்மால் நம்ப முடியவில்லை. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வரலாற்றிலே பார்க்கின்ற பொழுது குர்ஆன் ஹதீஸுடைய வழியிலே ஒரு செய்தி வருகின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சீடர்களில் ஒருவர் யூசுப் இப்னு நூன் என்று சொல்லக்கூடிய அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதிரிகளோடு அந்த யூதர்களோடு போர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பைத்துல் முகத்தஸை மீட்பதற்காக வேண்டி போர் செய்கின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திற்கு பின்னால் இவர்கள் நபியாக இருக்கின்றார்கள். அலைஹிஸ்ஸலாம் யூசுப் இப்னு நூன் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் யகூதிகளை விரட்டிவிட்டு பைத்துல் முகத்தஸை வெற்றி கொள்வதற்காக வேண்டி போர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது இன்றைய நாளில் போர் செய்கின்றார்கள், வெள்ளிக்கிழமையிலே போர் செய்கின்றார்கள். அந்த போர் மெம்புறமாக நடந்து கொண்டே இருக்கின்றது. அது முடிவுக்கு வரவில்லை. அசருடைய நேரம் முடிய போகின்றது. சூரியன் மறையக்கூடிய நேரம் வந்துவிட்டது. சூரியன் மறைந்து விட்டது என்று சொன்னால் மறுநாள் சனிக்கிழமை அவர்கள் யூதர்களுக்கு அது சிறப்பான நாள். அந்த நாளிலே அவர்கள் போர் செய்ய மாட்டார்கள். அந்த நாளிலே அவர்கள் போர் செய்யாமல் விட்டுவிட்டார் என்று சொன்னால் அவர்கள் நம்மால் அழிக்க முடியாது. அதன் பிறகு இந்த பைத்துல் முகத்தஸை நம்மால் மீட்க முடியாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடம் துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், நீ இந்த பைத்துல் முகத்தஸை வெற்றி கொள்வதற்காக வேண்டி எனக்கு நீ கொஞ்ச நேரம் உதவி செய். என்ன உதவி? இந்த சூரியனை மறையாமல் நீ வைத்திரு. நான் இந்த பைத்துல் முகத்தஸை வெற்றி கொள்கின்ற வரை இந்த சூரியன் மறையக்கூடாது என்பதாக அல்லாஹ்விடம் துஆ செய்தார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுடைய துஆவை கபூலாக்கினான். அசருடைய நேரம் நீண்டு கொண்டே இருந்தது. சூரியன் மறையவே இல்லை. எப்பொழுது அவர்கள் அந்த பைத்துல் முகத்தஸை வெற்றி கொண்டார்களோ அதன் பிறகுதான் சூரியன் மறைந்தது. அல்லாஹு தஆலா கொஞ்ச நேரத்திலே அல்லாஹ் எல்லா வேலையும் செய்ய வைக்கின்ற வரை சூரியனை அப்படியே காலத்தை அல்லாஹ் நிறுத்தி வைத்திருக்கின்றான். அதே போன்று நாம் எல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு செய்தி, சூரத்துல் கஹ்ஃபிலே வரக்கூடிய செய்தி. குகைவாசிகள், அந்த குகைவாசிகள் இருக்கின்றார்களே, அவர்களை அல்லாஹு தஆலா ஒரு குகையிலே தூங்க வைத்தார். எதற்காக? அவர்கள் வாழ்ந்த காலத்திலே அந்த நாட்டுடைய அரசன் தன்னுடைய தெய்வங்களுக்கு வணங்கும்படி சொல்லும் பொழுது அவர்கள் வணங்காமல் 7 நபர்கள் கொண்ட ஒரு குழு அவர்கள் தனியாக அந்த நாட்டுடைய அரசனுக்கு தெரியாமல் ஒரு குகையிலே போய் புகுந்து கொண்டார்கள். அவர்களோடு ஒரு நாயும் புகுந்து கொண்டது. அவர்கள் புகுந்ததற்கு பிறகு அல்லாஹு தஆலா அவர்களை தூங்க வைத்தான். எத்தனை நாள்? சுமார் 309 ஆண்டுகள் அல்லாஹ் தூங்க வைத்தான். 309 ஆண்டுகள் அல்லாஹ் தூங்க வைத்தான்.
அவர்கள் 309 ஆண்டு தூங்கியதற்கு பிறகு எழுந்து வந்து கடைவீதிக்கு சென்று பொருள் வாங்கலாம் என்று வந்து பார்த்தால் அவர்கள் ஆரம்பத்தில் இருந்த அந்த நிலைமை அங்கே சூழ்நிலை இல்லை. அவர்கள் கொண்டு போய் பணத்தை கொடுத்தால் அதை பார்க்கக்கூடிய வியாபாரி இதுவென்ன 300 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள பணமாக இருக்கின்றது என்று சொல்லி ஆச்சரியத்தோடு அவர் மன்னரை சந்தித்து இது ஒரு செய்தியை சொன்னார். மன்னர் எல்லோரும் சேர்ந்து அந்த கூடாரத்துக்கு வெளியிலே வந்தார்கள். இவர் உள்ளே சென்றவர் அதற்கு பிறகு வரவில்லை. ஆனால் அந்த 7 நபர்களில் ஒருவர் வெளியே வந்தாரே, அவரிடம் கேட்கப்பட்டது நீ எவ்வளவு நேரம் தூங்கியிருப்பாய் என்பதாக சொல்லி அவர்கள் சொன்னார்கள் சில மணி நேரம் தான் நான் தூங்கியிருப்பேன், கொஞ்ச நேரம் தூங்கியிருப்பேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் கொஞ்ச நேரம் நான் படுத்து தூங்கியிருப்பேன், நாங்கள் எல்லாம் கொஞ்ச நேரம் கண்மூடி இருக்கின்றதாக சொன்னார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா அவர்களை 309 ஆண்டுகள் தூங்க வைத்தான். 309 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் தூங்கும்போது என்ன வயது இருந்ததோ அதே வயது அவர்களுக்கு இருந்தது. இது அல்லாஹ்வுடைய அற்புதம் அல்லவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிஅராஜுக்கு அழைத்து சென்ற அந்த ஒரு வினாடி என்பது நம்மால் நம்பவில்லை என்று சொன்னால் இந்த செய்தி குர்ஆனில் சொல்லப்படுகின்றது. அதே போன்று அல்லாஹ் குர்ஆனிலே 3வது சொல்லுகின்றான், உஸைர் அலைஹிஸ்ஸலாம் யஹூதிகள் அவர்களை இறைவனாக அல்லாஹ்வுடைய மகனாக பார்த்தார்கள். وقالت اليهود عزير ابن الله وقالت النصارى المسيح ابن الله. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த கிறிஸ்டியன்கள் நசாராக்கள் அவர்கள் கடவுளாக பார்த்தார்கள், அல்லாஹ்வுடைய குமாரனாக பார்த்தார்கள். அதே போன்று யூதர்கள் உஸைரை கடவுளாக அல்லாஹ்வுடைய பிள்ளையாக பார்த்தார்கள். அந்த உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தஆலா அவர்கள் 30 வயதாக இருக்கின்ற பொழுது ஒரு பில்டிங்கை பார்த்து அது இடிந்திருக்கக்கூடிய அதை பார்த்து இதையெல்லாம் அல்லாஹ் எப்படி எழுப்பியிருப்பானோ என்று யோசித்துக் கொண்டிருந்தார். அப்போது அல்லாஹு தஆலா அவர்களை தூங்க வைத்து விட்டான். அவர்களை தூங்க வைத்து விட்டான். எத்தனை நாள் தூங்க வைத்தான்? சுமார் 100 ஆண்டுகள் அல்லாஹ் தூங்க வைத்தான். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான் 100 ஆண்டுகள் அவர்களை தூங்க வைத்தார். 100 ஆண்டுக்கு பிறகு அவர்கள் எழுகின்றார்கள். நபியுடைய வாரிசிலே வரக்கூடிய ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை அபூ ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு செய்திக்கு சொல்லப்படுகின்றது. முஹம்மது பாக்கர் என்று சொல்லக்கூடிய ஒருவர், முஹம்மது பாக்கர், அவர் மிகப்பெரிய அறிஞர். அந்த முஹம்மது பாக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அன்றைய காலத்துடைய பாதிரியார்களிலே சிறந்தவராக அறிவிலே திகழ்ந்தவராக இருக்கக்கூடிய ஒருவர் வந்து கேட்கின்றார், நான் இந்த மார்க்கத்தை ஏற்க வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாத்தை தழுவ வேண்டும் என்று சொன்னால் நான் கேட்கக்கூடிய சில கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்பதாக சொல்லுகின்றார். ஏன்னு சொன்னால் முஹம்மது இப்னு பாக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கரங்களை பிடித்து எத்தனையோ பேர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுடைய அறிவாற்றலின் மூலமாக அவர்களுடைய அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அந்த நிஅமத்தின் மூலமாக பல பேர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான். அந்த வழியிலே பாதிரியாரிலே மிகப்பெரிய அறிவாளியாக இருக்கக்கூடிய ஒருவர் வந்து சொல்லுகின்றார், நான் கேட்கக்கூடிய 3 கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொன்னால் நானும் இஸ்லாத்தை தருவேன். என்ன கேள்வி? முதலாவதாக அவர் கேட்கின்றார், 24 மணி நேரத்தில் ஒரு நேரம் இருக்கின்றது. 24 மணி நேரத்தில் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரம் இரவிலும் சேராது பகலிலும் சேராது. அது என்ன நேரம் என்பதாக கேட்கின்றார். அவர் அதை அவருடைய வேதத்திலே படித்திருக்கின்றார், அதை பற்றி தெரிந்திருக்கின்றார். அவர் சொல்லுகின்றார், 24 மணி நேரத்தில் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரம் இரவிலும் சேராது பகலிலும் சேராது. அது என்ன நேரம் என்பதாக கேட்கிறார்.
இன்ஷா அல்லாஹ் இசாவுடைய ஜமாத் 8:30 நடைபெறும். இன்ஷா அல்லாஹ் இசாவுடைய ஜமாத் 8:30 நடைபெறும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாதிரியார் கேட்ட கேள்வி 3 கேள்விகளில் முதலாவது கேள்வி, ஒரு நாள் 24 மணி நேரத்திலே ஒரு நேரம் இருக்கின்றது, அந்த நேரம் இரவிலும் சேராது பகலிலும் சேராது, அது என்ன நேரம் என்பதாக கேட்டார். அப்பொழுது அந்த பெரியவர் சொன்னார், முகமது பாக்கர் அவர்கள் சொன்னார்கள், அதுதான் சுபுகுடைய நேரம். சுபுகுடைய நேரம் அது இரவிலும் சேராது பகலிலும் சேராது. சுபுகு உதயமாகிவிட்டால் அது இரவு நேரம் முடிந்துவிட்டது. சூரியன் உதயமாகிவிட்டால் அது பகல் வந்துவிட்டது. சூரியன் உதயமாகுவதற்கு முன்னால் சுபுகு உதயமாகின்றது. அந்த சுபுகு உதயமானதிலிருந்து சூரியன் உதயமாகின்ற வரை அந்த நேரம் இருக்கின்றது, அது இரவிலும் சேராது பகலிலும் சேராது என்பதாக சொன்னார். அந்த பாதிரியார் சொன்னார், சதக்த, நீ உண்மை சொன்னாய். பிறகு மறுபடியும் 2வது கேள்வி கேட்கின்றார். அல்லாஹு தஆலா சொர்க்கவாசிகளுக்கு சொர்க்கத்திலே எல்லாத்தையும் அல்லாஹ் புசிக்க சொல்றான். எல்லாம் சாப்பிடலாம், என்ன வேணுமோ எல்லாத்தையும் சாப்பிடலாம். ஆனால் என்னத்தை சாப்பிட்டாலும் அவங்களுக்கு கழிவு என்பது கிடையாது, கழிவு வராது. அந்த மாதிரி உலகத்தில் யாரையாவது உனக்கு காட்ட முடியுமா? உலகத்தில் யாரையாவது சாப்பிட்டே இருக்கிறாங்க, கழிவு போகவில்லை, அப்படி யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாரு. அவங்க உடனே சட்டென்று சொன்னார்கள், தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை என்பதாக சொன்னார். தாயினுடைய வைத்திருக்கக்கூடிய குழந்தை இருக்கின்றது, அது தாய் சாப்பிடக்கூடிய அனைத்து உணவையும் அது தொப்புள் வழியாக வாங்கிக் கொள்கின்றது. ஆனால் அது கழிவு போகவில்லை, அதற்கு கழிவு வராது என்பதாக சொன்னார். அவர் சதக்த, நீ உண்மை சொன்னார் என்பதாக சொன்னார். 3வது கேள்வி கேட்கின்றார். ஒரே ஒரு அம்மாவுக்கு ஒரே பிரசவத்தில் 2 குழந்தை பிறந்தது. ஒரு பெண்மணிக்கு ஒரே பிரசவத்தில் 2 குழந்தை பிறந்தது. அந்த 2 குழந்தைகளும் ஒன்றாக இறந்து போனது. அவர்களை நாங்கள் தான் கபனித்து அடக்கம் செய்தோம். இருவரும் ஒன்றாக பிறந்தார்கள், ஒன்றாக இந்த உலகை விட்டு பிரிந்தார்கள். ஆனால் ஒருவருக்கு வயது 50, ஒருவருக்கு வயது 150. அது யார் என்பதாக கேட்டார். இருவரும் ஒன்றாக பிறந்தார்கள், ஒன்றாக இந்த உலகை விட்டு மறைந்தார்கள். ஆனால் ஒருவருக்கு மட்டும் வயது 50, இன்னொருவருக்கு வயது 150. அது யார் என்பதாக கேட்டார். முகமது பாக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சட்டென்று பதில் சொன்னார்கள், அது ஹுசைர் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றானே, ஹுசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 30 வயதாக இருக்கின்ற பொழுது அவர்கள் ஒரு கட்டிடத்தை பார்த்து, இதுவெல்லாம் அல்லாஹ் எப்படி எழுப்புவான் என்று பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் அல்லாஹ் அவர்களுக்கு தூக்கத்தை கொடுத்தான். அவர்கள் 100 ஆண்டுகள் அல்லாஹ் தூங்க வைத்து அதன் பிறகு எழுப்புகின்ற பொழுது அவர்கள் 30 வயதாகத்தான் இருந்தார்கள். அந்த 100 ஆண்டுக்கு பிறகு தூங்கி எழுகின்ற பொழுது அதன் பிறகு 20 ஆண்டுகள் அந்த சகோதரரோடு சேர்ந்து வாழ்ந்தார்கள். இருவரும் ஒன்றாக வஃபாத்தானார்கள். இன்னொரு சகோதரர், அந்த ஹுசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு பிறந்த அவர் சகோதரர் இருக்கின்றாரே ஹுசைர், அவருக்கு 50 வயதாக இருந்தது, இவருக்கு மட்டும் 150 இருந்தது. ஏன்? இவர் 100 ஆண்டுகள் தூங்கியதன் காரணமாக இவருக்கு 150 வயது என்பதாக சொன்னார்.
அந்த பாதிரியார் சதக்த, நீங்கள் உண்மை சொன்னீங்கதாக சொல்லி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுல்லாஹ் சொன்னார். அல்லாஹு தஆலா இது போன்ற அற்புதங்களை எல்லாம் ஒரு வினாடியில் காட்டுகிறான் என்று சொன்னால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இந்த மண்ணிலிருந்து விண்ணுலகிற்கு அழைத்து செல்வதற்கு அவனால் முடியாதா? இந்த உலகத்தை எல்லாம் படைத்த ரப்புல் ஆலமீன் அழைக்கின்றான். அவன் ஒரு ஒளி, நூர், அழைக்கப்பட்டவர் ஒரு நூர், அழைத்து செல்பவர் ஒரு நூர். இந்த 3 நூறுகளும் ஒன்று சேரக்கூடிய இடம். அந்த 3 நூறுகளும் ஒன்று சேர்வது ஒரு வினாடியாக இருந்தாலும் சரி, ஒரு வினாடியை விட குறைவாக இருந்தாலும் சரி, அது நாம் சத்தியம் என்பதாக நம்ப வேண்டும். அல் மிஅராஜ் ஹக்குன், மிஅராஜ் என்பது உண்மை என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். மிஅராஜுடைய விஷயத்தில் யார் நம்பிக்கை இல்லையோ அவன் உண்மையான ஈமான்தாரி அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மக்கா காஃபிர்கள் எத்தனையோ கேள்விகள் கேட்டார்கள். நீங்கள் இங்கிருந்து பைத்துல் முகத்தஸ் சென்றதாக சொல்லுகிறீர்களே, பைத்துல் முகத்தஸ் எப்படியெல்லாம் இருந்தது, அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். ஏன் மக்கா காஃபிர்கள் குறைஷிகள் எல்லாம் வியாபாரத்திற்காக வேண்டி பலஸ்தீனுக்கு சென்றிருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் அந்த பைத்துல் முகத்தஸை பார்த்திருக்கின்றார்கள். அதனால் பைத்துல் முகத்தஸை பற்றி எங்களுக்கு சொல்லுங்க என்பதாக கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அல்லாஹு தஆலா அந்த பைத்துல் முகத்தஸை காண்பித்தான். நபி அவர்கள் இந்த இடத்துல இது இருக்கின்றது, இந்த இடத்துல இந்த கல் இருக்கின்றது என்பதாக ஒவ்வொன்றாக நபி அவர்கள் பார்த்ததை அப்படியே சொன்னார்கள். அதேபோல் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த மிஅராஜுடைய பயணம் செல்வதற்கு முன்னால் இஸ்ரா தரைவழி பயணம் இருக்கின்றது. மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் சென்றார்களே, அது தரைவழி பயணம். அதற்கு பேர் இஸ்ரா என்பதாக சொல்லப்படும். அந்த பயணத்திலே புறாக்குடைய வாகனத்தில் மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் சென்று பைத்துல் முகத்தஸிலே அந்த வாகனத்தை கட்டி வைத்துவிட்டு அவர்கள் பைத்துல் முகத்தஸுடைய உள்ளே செல்கின்ற பொழுது அங்கே ஏராளமான மக்கள் நிற்கின்றார்கள். இவர்களுக்கு முன்னால் ஏராளமான மக்கள் நிற்கின்றார்கள். 1,24,000 நபிமார்களும் அங்கே நின்றார்கள். அப்போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரங்களை ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிடித்து கொண்டு அழைத்து கொண்டு எல்லோருக்கும் முன்னால் மெஹராபில் நிப்பாட்டி நீங்கள் தொழுக வையுங்கள், இவர்கள் எல்லாம் பொதுவாக சொன்னார்கள். யாருக்குமே அனுமதி கேட்கவில்லை. முதல் மனிதராக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அனுமதி கேட்கவில்லை. அல்லாஹோடு பேசிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடும் அனுமதி கேட்கவில்லை. அல்லாஹுடைய ஹபீப் என்று சொல்லக்கூடிய ஹலீல் என்று சொல்லக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அனுமதி கேட்கவில்லை. எந்த நபியிலும் அனுமதி கேட்கவில்லை. நேராக அழைத்து கொண்டு சென்று மெஹராபை நிறுத்தி நீங்கள் தொழுக வைங்க என்பதாக சொன்னார்கள். நபி அவர்கள் தொழுக வைத்தார்கள். அனைத்து நபிமார்களுமே அங்கே தொழுதார்கள். பைத்துல் முகத்தஸிலே அனைத்து நபிமார்களுக்கும் நபி அவர்கள் தொழுக வைத்தார்கள். தொழுக வைத்ததற்கு பிறகு அல்லாஹு தஆலா அந்த நபிமார்களுக்கு சொன்னான், உங்களுக்கெல்லாம் தலைவர் இந்த நபிதான், சய்யிதுல் அன்பியா என்ற பட்டம் அப்போதுதான் கொடுக்கப்பட்டது. எல்லா நபிமார்களுக்கும் தலைவராக அல்லாஹு தஆலா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஆக்குவதற்காக வேண்டிதான் எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் அந்த பைத்துல் முகத்தஸுக்கு அழைத்து வைத்தான். அங்கே தொழுதுவிட்டு அதன் பிறகு அங்கிருந்து அவர்கள் புறாக்குடைய வாகனத்தை செல்லவில்லை. அதன் பிறகு செல்லக்கூடிய வாகனம் இருக்கின்றது. அதுக்குதான் மிஅராஜ் என்பதாக சொல்வார்கள். மிஅராஜ் என்று சொன்னால் படிக்கட்டு, ஏணி மாறி ஒரு படிக்கட்டு. அது வழியாக ஏறிதான் அவர்கள் சென்றார்கள். அது எப்படி செல்வார்கள்? ஏணி என்று சொன்னால் நாம் வைத்திருக்கக்கூடிய ஏணி அல்ல. அதனுடைய ஏணி எப்படி இருக்கும் என்று சொன்னால், நான் ஆரம்பத்தில் சொன்னேனே ஒளி என்பதாக நூறு, அந்த நூறுடைய முடிவு எங்கே இருக்குமோ அதுதான் ஒரு படி, ஒரு ஏணியுடைய ஒரு படி. அதுபோன்று அவர்கள் சென்றார்கள். அப்படி சென்று முதல் வானத்திலே கதவு தட்டப்பட்டது. யார் என்பதாக கேட்கப்பட்டது. நான் தான் ஜிப்ராயில் என்பதாக சொன்னார்கள். உங்களோடு யார் என்பதாக கேட்டார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்பதாக சொல்லப்பட்டது. உங்களுடைய வரவு நண்பராகட்டும் என்பதாக சொல்லி கதவு திறக்கப்பட்டது. உள்ளே சென்றார்கள். அங்கே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பார்க்கின்றார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வலது பக்கம் பார்த்து சந்தோஷப்படுகின்றார்கள், இடது பக்கம் பார்த்து கண்ணீர் வடிகின்றார்கள். வலது பக்கம் பார்க்கின்ற போது சந்தோஷம் அடைகின்றார்கள், இடது பக்கம் பார்க்கின்ற போது கண்ணீர் விடுகின்றார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், இவர் யார், இவர் ஏன் வலது பக்கமாக பார்க்கின்ற போது அழுகின்றார், சிரிக்கின்றார், இடது பக்கமாக பார்க்கின்ற போது அழுகின்றார் என்று கேட்டார்கள். அப்போது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இவர்தான் முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், முதல் மனிதர். இவர் வலது பக்கமாக பார்த்து சிரிக்கின்ற யார் என்று சொன்னால் அவர்களெல்லாம் சுவனவாசி, அவர்களுடைய பிள்ளைகள். இடது பக்கமாக இருப்பவர்கள் எல்லாம் நரகவாசி, அவர்களுடைய பிள்ளைகள். அதனால் அவர்களுடைய பிள்ளைகளை, நரகவாசிகளை பார்த்து அழுகின்றார்கள், சுவனவாசிகளை பார்த்து சிரிக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பைத்துல் முகத்தஸிலே எல்லா நபிமார்களுக்கும் தொழுகை வைக்கும் போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அங்கிருந்தார்கள். ஆனால் நபி அவர்கள் செல்வதற்கு முன்னால் அல்லாஹு தஆலா ஆதம் நபியை அல்லாஹ் உயர்த்தினான். ஆதம் நபியை மட்டுமல்ல, 8 நபிமார்களை அல்லாஹு தஆலா 7 வானத்திலும் அல்லாஹு தஆலா காட்டினான். 1,24,000 நபிமார்களாக நாம் சொல்லுறோம். ஆனால் அதில் அல்லாஹு தஆலா 8 நபிகளை மட்டும் அல்லாஹு தஆலா அந்த 7 வானத்தில் அல்லாஹ் வைச்சிருக்கிறான். அதற்கு சில காரணங்கள் இருக்கு. இந்த முதலாவது வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா ஏன் காட்டான்னு சொன்னா, உலமாக்கள் சொல்லுவார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சுவனத்திலே இருந்தார்கள். சுவனத்திலே எல்லாத்தையும் அல்லாஹ் புசிக்க சொன்னான். எல்லாம் சாப்பிடலாம், ஒண்ணுமே தடை இல்லை. ஒரே ஒரு இறந்த மரத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் சாப்பிடலாம். அந்த ஒரே ஒரு தடையை மட்டும் அவர்கள் மீறி சாப்பிட்டதன் காரணமாகத்தான் அவங்க உலகத்துக்கு தூக்கி எறியப்பட்டாங்க. அங்கிருந்து அல்லாஹ் அவங்களை விரட்டிட்டான். அதுபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொன்னார்கள், நீங்கள் மக்காவிலே இப்போது இருக்கின்றீர்கள், ஒரு நாள் உங்களையும் மக்காவிலிருந்து அந்த மக்கா குறைஷிகள் விரட்டுவார்கள், நீங்கள் மதீனாவிற்கு செல்வீர்கள், அதுதான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடம், அதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு இருப்பிடமாக இருக்கும் என்பதை காட்டுவதற்காக அல்லாஹு தஆலா அங்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காட்டினார். அது மட்டுமல்ல, சுவனத்திலே அல்லாஹு தஆலா புசிப்பதற்கு எல்லாவற்றையும் கொடுத்தான். எல்லாம் ஹலால், ஒன்றே ஒன்று மட்டும்தான் ஹராம். இன்னைக்கு உலகத்தை நாம பார்க்கிறோம், ஹலால் என்று சொல்வது நம்மால் வர்ணிக்க முடியாது. எத்தனையோ ஹலால் இருக்குது, ஹலாலான உணவுகள் எவ்வளவோ இருக்கின்றது. அதையெல்லாம் விட்டுவிட்டு எதுவெல்லாம் ஹராம் என்பதாக சொல்லுகின்றோமோ அதை தான் நாம் புசிப்பதற்கு ஆசைப்படுகின்றோம். எதை ஹராம் என்பதாக மார்க்கம் சொல்லுகின்றதோ அதுவெல்லாம் பயிரிடப்படுகின்றது. நாய் கறி ஹராம், பன்றி கறி ஹராம், அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லாமல் அறுக்கப்படக்கூடியது ஹராம், ரத்தம் ஹராம். இப்படி எதுவெல்லாம் ஹராமோ அதுவெல்லாம் பெயர் சொல்லப்படுகின்றது, அதுவெல்லாம் கொஞ்சமாக இருக்கின்றது. ஆனால் எதுவெல்லாம் ஹலாலோ அது அதிகமாக இருக்கின்றது, அவருடைய பெயர்கள் சொல்லப்படவில்லை, அவ்வளவு அதிகமாக இருக்கின்றது. ஆனால் அந்த அவ்வளவு அதிகமான ஹலால்கள் இருந்தும் கூட அதையெல்லாம் விட்டுவிட்டு எதுவெல்லாம் அல்லாஹ் ஹராமும் சொல்லுகின்றானோ அந்த ரத்தத்தை வாங்கி சாப்பிட ஆசைப்படுகின்றோம். அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லாமல் அறுக்கப்பட்ட பிராணியை வாங்கி சாப்பிட ஆசைப்படுகின்றோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் சுவனத்திலே எல்லாத்தையும் புசிக்க வைத்து ஒரே ஒரு கனியை சாப்பிட வேண்டாம் என்று சொன்னதின் காரணமாக அவர்கள் சாப்பிட்டு பூமிக்கு வந்தார்கள். அதே போன்று நாம் இந்த பூமியிலே அல்லாஹ் எல்லாவற்றையும் சாப்பிட வைத்து சில வஸ்துக்களை சாப்பிட வேண்டாம் என்பதாக சொல்லுகின்றான். அந்த வஸ்துக்களை நாம் சாப்பிட்டோம் என்று சொன்னால், அல்லாஹ் ஹராமாக்கிய விஷயங்களை நாம் ஹலாலாக பயன்படுத்தினோம் என்று சொன்னால், நாளை சுவனத்திற்கு பகரமாக நரகத்திலே அல்லாஹ் போட்டு விடுவான். அல்லாஹு தஆலா பாதுகாக்கிறான். அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 2வது வானத்திற்கு செல்கின்றார்கள். அங்கே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களையும் பார்க்கின்றார்கள். அந்த 2 நபிகளை அல்லாஹ் தஆலா ஏன் காண்பிக்கின்றான்? அந்த 2 நபிகளுமே அற்புதமானவர்கள்.
ஈசா அலைஹிஸ்ஸலாம் தந்தையின்றி பிறந்தவர்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரூஹ் ஊதி அதன் மூலமாக பிரசவமாய்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தார்கள். அதே போன்று யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அவர்கள் தள்ளாத வயது 80 வயதை தாண்டிவிட்டது. அந்த சமயத்தில் தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் எப்போதும் கேட்டுக்கொண்டிருந்த துஆவை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கபூல் செய்கின்றார். யா அல்லாஹ், எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடு என்பதாக கேட்டார்கள். அல்லாஹு தஆலா 80 வயதுக்கு பிறகு அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதாக அல்லாஹு தஆலா சொன்னார். அப்போ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நம்பிக்கை வரல. ஆனால் அவங்க கேட்டாங்க அல்லாட்ட, எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுன்னு சொல்லி. அவர்களும் வயதானவர்கள், அவர்களுடைய மனைவியும் மலடியாக இருக்கின்றார்கள். இந்த சமயத்தில் எப்படி குழந்தை கிடைக்கும் என்ற ஒரு சந்தேகம் அவருடைய உள்ளத்தில் இருந்தது. அப்போ அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொன்னான், உங்களுக்கு குழந்தை வருவதற்கு முன்னால் நீங்கள் 3 நாட்கள் யாரிடமும் பேச மாட்டீர்கள். 3 நாட்கள் யாரிடமும் பேச மாட்டீர்கள். அது என்னைக்கு உங்களுக்கு ஏற்படுகின்றதோ அப்ப நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், உங்களுக்கு குழந்தை வரப்போகுது என்பதாக. அப்படி அல்லாஹு தஆலா அற்புதமாக கொடுத்த குழந்தை தான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாமும் ஈசா அலைஹிஸ்ஸலாமும். அந்த 2 நபியும் அல்லாஹு தஆலா 2வது வானத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் காண்பித்தார். 3வது வானத்திலே அல்லாஹு தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காண்பித்தார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபி அவர்கள் பார்த்துவிட்டு சொன்னார்கள், இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா எல்லா மனிதர்களுக்கும் கொடுத்திருக்கக்கூடிய அழகுகளிலே பாதி அழகே அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் கொடுத்திருக்கிறார். மீதமுண்டான பாதி உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இருக்கு. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய அழகிலே பாதி அழகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருக்கு. மிச்சம் பாதி நபி மற்ற எல்லா மக்களுக்கும் இருக்கும்பதாக நபி அவர்கள் சொன்னார். அதனால்தான் அந்த மக்கள் எல்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்த பொழுது அவர்கள் கையை அறுத்து கொண்டார்கள். ஆப்பிளை அறுப்பதற்கு பகரமாக ஆப்பிளோடு சேர்த்து கையை மறுத்து கொண்டார்கள். அந்த அளவுக்கு அழகானவர்கள். அந்த அழகான நபி அல்லாஹ் ஏன் பார்க்க வைத்தான்? அவர்களுடைய அழகை போன்று நபியுடைய அழகு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழகை தாண்டிய அழகு அல்லாஹ் நபிக்கு கொடுத்திருந்தான். அந்த அழகை காண்பிப்பதற்காக அல்லாஹு தஆலா யூசுப் நபியை அல்லாஹ் பார்க்க வைத்தான். அதன் பிறகு 4வது வானத்திலே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை அல்லாஹ் காண்பித்தான். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அவர்கள் பூமியில உள்ள மக்களோடு நண்பராக இல்லை, வானலோகத்தில் இருக்கக்கூடிய மலக்குகளோடு நண்பராக இருந்தார்கள். அந்த வானலோக மலக்குகளோடு நண்பராக இருந்த அவர்கள் ஒரு நாள் மலக்குகளிடம் சொன்னார்கள், நான் சுவனத்தை சுற்றி பார்க்க ஆசைப்படுகிறேன் என்பதாக சொன்னார்கள். மலக்குகள், நான் அல்லாஹ்விடம் அனுமதி கேட்டுவிட்டு வருகின்றேன். அல்லாஹ் அனுமதி கேட்டார்கள். அல்லாஹும் சரி என்பதாக சொன்னான். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து கொண்டு வானலோகத்திற்கு செல்லுகின்ற பொழுது இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து விட்டார்கள். 7வது வானத்திலோ அல்லது 4வது வானத்திலோ, 4வது வானத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் இந்த 4வது வானத்திற்கு வந்தார்கள். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் 4வது வானத்திற்கு வந்திருக்கின்ற பொழுது இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ரூஹை வாங்கக்கூடிய அவர்களும் அங்கே வந்து விட்டார்கள். அங்கே வந்து பார்க்கின்றார்கள். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தவுடன் அல்லாஹு தஆலா உங்களுடைய ரூஹை இங்கே தான் அல்லாஹ் வாங்க சொன்னான், உங்களுடைய ரூஹை கைப்பற்றும்படி அல்லாஹ் இங்கே வாங்க சொன்னான். ஆனால் நீங்கள் பூமியில் இருந்தீர்கள், எப்படி கைப்பற்றுவதாக நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் எந்த நொடியில் அல்லாஹ் கைப்பற்ற சொன்னானோ அந்த நொடியில் நான் இந்த வானத்திற்கு வந்திருக்கின்றேன், நீங்களும் இங்கே வந்திருக்கின்றீர்கள். எனவே இப்போது உங்களுடைய ரூஹை கைப்பற்றிக் கொள்வதாக சொல்லி கைப்பற்றிக் கொண்டார்கள். அந்த நபியை அல்லாஹு தஆலா 4வது வானத்திலே காட்டினார். அது மட்டுமல்ல, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தையல் செய்யக்கூடியவர்கள், தையல் பயிற்சியிலே தொழிலிலே அவர்கள் பேர்பட்டவர்கள். அதுபோன்று தொழில் செய்யக்கூடிய மக்களாக உங்களுடைய பிள்ளைகள் வருவார்கள், உங்களுடைய சமுதாய மக்கள் வருவார்கள் என்பதை காண்பிப்பதற்காக அல்லாஹு தஆலா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 4வது வானத்தை காண்பித்தான். 5வது வானத்திலே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் காண்பித்தான். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏன் காண்பித்தான்? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர். மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்வை சந்தித்து வேதம் வாங்குவதற்காக சென்றிருக்கின்றார்கள். அந்த சமயத்திலே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கவுமுகள் அனைவரையும் விட்டு சென்றார்கள். நீ பார்த்துக் கொள்ளுப்பா, இவர்கள் எதுவுமே செய்யாமல் பார்த்துக்கோ என்பதாக சொல்லிட்டு போனார். ஆனால் மூசா நபி வருவதற்கு முன்னால் சாமிரி என்று சொல்லக்கூடிய ஒருவன், அவன் ஒரு காளை மாட்டை செய்து ஒரு வித்தையோடு ஒரு மண்ணை அள்ளி அந்த வாயிலை போட்டான். அந்த மண்ணை போட்டவுடன் அந்த காளை மாடு கத்த ஆரம்பித்து விட்டது. அவன் உடனே மக்களை பார்த்து சொன்னான், மூசா அவருடைய கடவுளை தேடி எங்கே சென்றிருக்கின்றார்? தூஸ்ரா மலைக்கு. ஆனால் அவருடைய கடவுள் இங்கே வந்துவிட்டார், இதோ இந்த மாடு கத்துகின்றது பாரு என்பதாக சொன்னான். உடனே எல்லா மக்களும் அந்த காளை மாட்டை வணங்க ஆரம்பித்துவிட்டார். ஆனால் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவோ சொல்லி அவர்களை தடுப்பதற்கு முயற்சி செய்தார்கள். ஆனால் அந்த மக்கள் யாருமே அவருடைய பேச்சை கேட்பதாக இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேதத்தை வாங்கி கொண்டு வந்து பார்க்கின்றார்கள். எல்லா மக்களும் காளை மாட்டை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கோபம் வந்தது. கோபத்தோடு தன்னுடைய சகோதரனுடைய தாடியை பிடித்து கேட்டார்கள், என்ன பண்ணி வைத்திருக்கிறாய் என்பதாக கேட்டார்கள். அப்போ ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், எனது தாடியை விடுங்கள், நான் இந்த மக்களை எவ்வளவோ தடுத்து பார்த்தேன், ஆனால் இந்த மக்கள் கேட்பதாக இல்லை. நான் இவர்களை இரண்டாக பிரித்து விட்டேன் என்று சொன்னால் நீங்கள் வந்தாலும் ஒன்று சேர்க்க முடியாது. அதனால் இவர்கள் செய்யக்கூடிய காரியத்தை அப்படியே விட்டுவிட்டேன். இப்போ நீங்கள் வந்திருக்கின்றீர்கள், நீங்கள் உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த வேதத்தை படித்து காட்டுங்கள், இவர்கள் எல்லாம் மாறிவிடுவார்கள் என்பதாக சொன்னார்கள். அதுபோன்று நம்முடைய சமுதாய மக்களும் பிளவுபட்டு போவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சமூகத்தார்கள், இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பிளவுபட்டு போவார்கள், பல பிரிவுகளாக பிரிவார்கள். அந்த பிரிவுகளாக பிரியக்கூடிய சமயத்திலே யாரும் என்னுடைய சுன்னத்தை முழுமையாக பின்பற்றுவார்களோ அவர்கள்தான் சுவனத்திலே சேரக்கூடியவர்கள், அவர்கள்தான் உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடியவர்கள் என்பதையெல்லாம் காண்பிப்பதற்காகத்தான் அல்லாஹ் ஹாரூன் நபியை அல்லாஹ் காண்பித்தான். 6வது வானத்தை மூசா நபியை காண்பித்தான். 7வது வானத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காண்பித்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மஸ்ஜிதே மஅமூர் என்று சொல்லக்கூடிய வானத்தில் இருக்கக்கூடிய 7வது வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு காபா, அந்த காபாவிலே சாய்ந்து கொண்டு அமர்ந்திருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மஸ்ஜிதே மஅமூரை பார்த்துவிட்டு சொன்னார்கள், அந்த மஸ்ஜிதே மஅமூரிலிருந்து ஒரு பொருளை தூக்கி போட்டால் அது நேராக காபத்துல்லாவில் வந்து விழுகும் என்பதாக சொன்னார்கள். இந்த காபத்துல்லா பூமியில் இருக்கக்கூடிய நடுமத்தி, அதே போன்று வானுலகத்தில் இருக்கக்கூடிய மலக்குகளுக்கான நடுமத்தி அந்த மஸ்ஜிதே மஅமூர். அந்த மஸ்ஜிதே மஅமூரை சுற்றித்தான் மலக்குகள் ஒவ்வொரு நாளும் சுற்றி கொண்டே இருக்கின்றார்கள். 70,000 மலக்குகள் சுற்றுவார்கள், உள்ளே செல்வார்கள், மீண்டும் வரமாட்டார்கள். இப்படியாக சுற்றி கொண்டே இருப்பார்கள் மலக்குகள். அதற்கு நேராகத்தான் இங்கே காபத்துல்லா இருக்கின்றது. இப்படி 7 வானத்திலும் 8 நபிமார்களை சந்தித்ததற்கு பிறகு சித்ரத்துல் முன்தஹா வன் நஜ்ம் என்ற சூறாவிலே வருகின்றது. சித்ரத்துல் முன்தஹா என்று சொன்னால் ஒரு இலந்தை மரம். அந்த மரத்துடைய உச்சி வரை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் நபியை அழைத்து சென்றார்கள். அதன் பிறகு நபி என்று சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இதுதான் எங்களுடைய எல்லை, இதற்கு மேலால் எங்களால் செல்ல முடியாது, இதற்கு மேலால் நீங்கள் தான் தனியாக செல்ல வேண்டும் என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கின்றார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய உருவத்தை கொடுத்துக்கான்னு சொன்னால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 600 ரெக்கைகள். அதிலே ஒரு ரெக்கையை விடுத்தார் என்று சொன்னால் இந்த பூமி முழுவதும் மூடிவிடும். அவ்வளவு பிரம்மாண்டமான படைப்பாக இருக்கக்கூடிய அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சித்ரத்துல் முன்தஹாவுடைய எல்லைக்கு, வானுலகத்துடைய எல்லைக்கு வந்த பொழுது அவர்கள் புல்தடிக்கு பைரவானை போன்று ஒரு பறக்கக்கூடிய ஒரு தூசியை போன்று மாறிவிட்டார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ் இதை தாண்டி எங்களை வர வேண்டாமலாக சொல்லி வைத்திருக்கின்றான். அதனால் இதற்கு மேலால் எங்களால் அசைய முடியாது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய பயத்தோடு நடுங்கி
அதுபோன்று மடிந்து விட்டார் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் சொல்வார்கள். அதன் பிறகு அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அவனுக்கு அழைத்து அல்லாஹு தஆலா அத்தஹியாத் இருக்கக்கூடிய அந்த அத்தஹியாத் லில்லாஹி வஸலவாத்து அதை அல்லாஹு தஆலா கொடுத்தான். அதன் பிறகு சூரத்துல் பக்ராவில் இருக்கக்கூடிய கடைசி 2 வசனம் ஆமது ரசூல் என்று சொல்லக்கூடிய அது தொடங்கி கடைசி முடிகின்ற வரை அந்த வசனத்தையும் அல்லாஹு தஆலா கொடுத்தான். அதோடு அல்லாஹு தஆலா உயர்ந்த ஒரு செயலாக அல்லாஹ் தொழுகையை அல்லாஹு தஆலா கொடுத்தான். 50 வக்து அல்லாஹ் கொடுத்து அதை குறைத்து 5ஆக அல்லாஹ் ஆக்கி கொடுத்தான். அந்த 5 தொழுகைகளை கொண்டு வந்து இங்கே நம்முடைய உம்மத்திலே அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கொடுத்தார்கள். ஆனால் இந்த 5 தொழுகைகள் நம்மிடம் எப்படி இருக்கின்றது? நாம் எந்த அளவுக்கு இந்த தொழுகையிலே பேணிக்கொள்வதாக இருக்கின்றோம்? இந்த தொழுகை என்பது நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியதாக இருக்கின்றது. தொழுகையின் மூலமாக அல்லாஹ் தஆலா எல்லாவற்றையும் அல்லாஹ் மன்னிப்பது மட்டுமல்ல, எல்லா தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தியாக்குகின்றான். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நபி அவர்கள் சுவனத்தை கண்டார்கள், நரகத்தை கண்டார்கள். நரகத்திலே நபி பல காட்சிகளை கண்டார்கள். அல்லாஹ் இந்த சுப்ஹானல்லாஹி சூராவிலே சொல்கின்றானே, லினுரியஹு மின் ஆயாத்தினா, எதற்காக நான் நபி அழைத்தேன்? என்னுடைய அத்தாட்சிகளை காட்டுவதற்காக. சூனத்தில் இருக்கக்கூடிய அத்தாட்சிகள், நரகத்தில் இருக்கக்கூடிய அத்தாட்சிகள், அவர்கள் செல்லும் போது உள்ள அத்தாட்சிகள், இதையெல்லாம் காண்பிப்பதற்காக தான் என்னுடைய நபி அழைத்தேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். அப்போ அல்லாஹ் அழைத்து சூனத்தையும் நரகத்தையும் காட்டும் பொழுது நரகத்திலே ஒரு கூட்டத்தை பார்த்தார்கள். அங்கே ஒரு மனிதர் நிற்கின்றார். அவருடைய தலையிலே ஒரு மலக்கு வேகமாக அடிக்கின்றார். அவர் தலை சுக்குநூறாக ஆகின்றது. மீண்டும் ரோபோட் மாதிரி ஒன்றாக சேருது. மீண்டும் அடிக்கின்றார். மீண்டும் சுக்குநூறாக ஆகின்றது. மீண்டும் ஒன்றாக சேருது. இப்படியே அவர் அடித்துக்கிட்டே இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவர் யார் என்பதாக கேட்டார்கள். இவர்தான் தர்க்கு ஸலா, தொழுகையை விட்டவர் என்பதாக சொன்னார். யார் தொழுகையை விடுகின்றாரோ அவருடைய தலை நசுக்கப்படும். எத்தனை முறை தொழுகை விட்டாரோ அத்தனை முறை அவருடைய தலை நொறுக்கப்படும். அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். நம்ம எல்லாம் நாம் எல்லாம் தொழுகை என்பது அல்லாஹ் உலகத்தில் எல்லா கடமைகளையும் உலகத்திலே அல்லாஹ் வைத்து கொடுத்தான். ஆனால் தொழுகையை மாத்திரம் அல்லாஹு தஆலா நபி அவர்களை தன்னுடைய இடத்திற்கே அழைத்து அல்லாஹ் அங்கே வைத்து அல்லாஹு தஆலா கொடுத்தான். அது மட்டுமல்ல, அந்த தொழுகையின் மூலமாக உனக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொள்ளலாம். இறந்து போனவர்களுக்கு உயிர்ப்பிக்கலாம். வீட்டில் உணவில்லை என்று சொன்னால் அதற்காக நீ துவா செய்யலாம். எல்லாத்துக்கும் தேவை தொழுகைதான். அந்த தொழுகை இன்னைக்கு நம்மிடம் எப்படி இருக்கின்றது? எந்த தேவைக்காக வேணும் அல்லாஹ்விடம் கையேறுவதே கிடையாது, தொழுவதே கிடையாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழுகை என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு மிஅராஜ். தொழுகை என்பது நபி அவர்கள் சொன்னார்கள், மிஃப்தாஹுல் ஜன்னா அஸ்ஸலா. தொழுகை என்பது சுவனத்துடைய சாவி என்பதாக சொன்னார்கள். தொழுகை மூலமாகத்தான் நம்முடைய சுவனத்தை நம்மால் திறக்க முடியும். அதே போன்று யார் தொழுகையை விடுகின்றாரோ அவருக்கு இது போன்ற தண்டனைகள் எல்லாம் கிடைக்கும் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். அதே சமயத்திலே ஒரு மனிதன் பாவம் செய்கின்றான். அந்த பாவியாக இருக்கக்கூடியவன் தொழுதான் என்று சொன்னால் அந்த பாவத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னிக்கின்றான். ஹதீஸ் நாம் பார்க்கிறோமா அல்லவா? ஒரு மனிதன் பகலெல்லாம் திருடுகின்றார், இரவெல்லாம் தொழுகின்றார் என்பதாக நபியிடம் சொல்லப்பட்டது. நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த தொழுகை அவருடைய திருட்டை ஒழித்துவிடும் என்பதாக சொன்னார்கள். அதே போன்று ஒரு சஹாபி, யா ரசூலல்லாஹ், நான் பாவம் செய்து விட்டேன், எனக்கு தண்டனை கொடுப்பதாக சொல்லி கேட்கின்றார். நபி அவர்கள் அவரிடம் எதுவுமே பேசவில்லை. அவர் என்ன பாவம் செய்ததாக கேட்கவில்லை. அவரை நிப்பாட்டி வைத்துவிட்டு நபி அவர்கள் தொழுகை தக்பீர் கட்டினார்கள். அவரும் நபியோடு சேர்ந்து தொழுதார். தொழுகையை முடித்தோடு நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் உங்களை மன்னிச்சுதான் நீ போ என்பதாக சொன்னார்கள். நீ என்னோடு சேர்ந்து தொழுகை அல்லவா, அந்த தொழுகையின் மூலமாக அல்லாஹ் உன்னுடைய பாவத்தை மன்னித்து விட்டான் என்பதாக சொன்னார்கள். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழுகை என்பது அல்லாஹு தஆலா நமக்கு மிகப்பெரிய ஒரு அமலாக அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அந்த தொழுகையை நாம் நிச்சயமாக சத்தியமாக கடைபிடிக்க வேண்டும். கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்லி நான் முடித்துக் கொள்கின்றேன். உலமாக்கள் உதாரணம் சொல்வார்கள்,
தொழுகை இல்லாத மனிதன் எந்த அளவுக்கு கேவலமானது என்று சொன்னால், ஒரு தட்டிலே உணவு வைத்து அந்த உணவிலே ஒரு பன்றி வந்து வாய் வைத்து விட்டால், அந்த பன்றி வாய் வைத்த அந்த உணவை மாத்திரம் தள்ளிவிட்டு மீதமுண்டான உணவை சாப்பிடலாம். ஒரு நாய் வாய் வைத்து விட்டது, நாய் வாய் வைத்த அந்த உணவை தள்ளிவிட்டு மீதமுண்டான உணவை சாப்பிடலாம். ஒரு பூனையோ ஒரு எலியோ வாய் வைத்து விட்டது, அது வாய் வைத்த பகுதியை தள்ளிவிட்டு மீதமுண்டான பகுதிகளில் உள்ள உணவை சாப்பிடலாம். ஒரு மனிதன் தொழுகை இல்லாமல் இருக்கின்றான். தொழுகை இல்லாத ஒரு மனிதன் அந்த உணவுடைய தட்டிலே கை வைத்து விட்டார் என்று சொன்னால், உணவு முழுவதையும் கொட்டிவிட்டு தட்டை கழுவிவிட்டு சாப்பிடுங்க என்பதாக உலமாக்கள் சொல்வார்கள். ஏன்? யாரும் தொழுகை இல்லையோ அவன் பல்ஹும் அவன் மிருகத்தை விட கேடு கட்டவன். தொழுகை இல்லாதவன் மிருகத்தை விட கேடு கட்டவன். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த மெஹராஜ் என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு அற்புதம். என்ன? தொழுகை தான். அந்த தொழுகையை நாம் சரியாக தொழுக வேண்டும். தொழுகையின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் எல்லா உதவிகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்திலே தொழுகையின் மூலமாகத்தான் நாளை சூனத்தை அடைய முடியும். முதல் கேள்வி சொர்க்கத்தை தொழுகையை பற்றி தான் கேட்கப்படும். தொழுகை சரியாக இருந்தால்தான் அடுத்தடுத்த கட்டங்களை நாம் வெற்றி பெற முடியும். தொழுகை சரியில்லை என்று சொன்னால் நம்மால் அதை விட்டு தப்பிக்க முடியாவிட்டால் நம்மால் சூனம் செல்ல முடியாது. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்மால் சில மணி நேரங்களை ஒதுக்கி நாம் எவ்வளவோ நேரங்கள் செல்போனை பார்க்கின்றோம், எவ்வளவோ நேரம் டிவியிலே நின்று சொசைட்டிலே பொருள்கள் வாங்குகின்றோம், எவ்வளவோ நேரங்கள் எதற்கோ பயன்படுத்துகின்றோம். ஒரு 10 நிமிடம் ஒவ்வொரு தொழுகைக்காக வேண்டி நாம் ஒதுக்கிறோம் என்று சொன்னால், அந்த பரலான தொழுகையை மாத்திரம் நாம் நிறைவேற்றி தவறாமல் விடாமல் தொழுதோம் என்று சொன்னால், அல்லாஹ் அந்த தொழுகையின் மூலமாக நிச்சயமாக நமக்கு வெற்றி அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அல்லாஹ் அந்த பாக்கியங்களை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆண்களும் பெண்களும் தொழுகையை எந்த நேரத்திலும் விடாமல் தொழுகக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி